6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல இருக்கிற இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் இந்த லெசன்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதே புக் உடைய இங்கிலீஷ் மீடியம் உடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தமிழ் வேண்டாம் இங்கிலீஷ் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டியூரேஷன் கொடுக்குறேன். நீங்க டைரக்டா அந்த டியூரேஷனுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? சிந்துவெளி மக்களுக்கு வந்து இரும்ப பத்தி தெரிஞ்சிருக்காது. சோ இரும்பு அப்படிங்கிறது இல்லாத ஒரே ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் தான். செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். அடுத்த கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? சிந்துவெளி நாகரிகம் வந்து உலோக காலத்தை வந்து சார்ந்தது. ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் வந்து பெரும்பாலான நாகரிகங்கள் வந்து ஆற்றங்கரையில தான் வந்து தோன்றியதால். நெக்ஸ்ட் வந்து கூற்றை காரணத்தோடு பொருத்துக. சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் வந்து கூற்று, ஹரப்ப நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம், திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின், கூற்று, ஹரப்ப நாகரிகம் வெங்கல காலத்தை சார்ந்தது. காரணம், ஹரப்ப மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின், கூற்று, ஹரப்ப மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம், கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஃபோர்த் கொஸ்டின், கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றி கூற்றுகளின் எவை சரியானவை? ஃபர்ஸ்ட், தங்க ஆபரணங்களை பற்றி தெரியவில்லை. இது வந்து தப்பு. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. இது வந்து கரெக்ட். கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. இது வந்து தப்பு. இவங்களுக்கு வந்து இரும்ப பத்தியே தெரிஞ்சிருக்காது. ஃபோர்த், பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. இது வந்து கரெக்ட். சோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் 2 and 4. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை. இது வந்து கரெக்ட். ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. இதுவும் வந்து கரெக்ட். தானிய களஞ்சியம் ஹரப்ப நகரங்களின் முக்கியமான பகுதியாக விளங்கியது. இதுவும் கரெக்ட். சோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். பொருந்தாததை வட்டமிடுக. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அவங்களுக்கு இரும்ப பத்தி தெரிஞ்சிருக்காதோ அதே மாதிரி விலங்குகள்ல வந்து குதிரைய பத்தியும் தெரிஞ்சிருக்காது. தவறான இணையை தேர்ந்தெடு. ASI ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஜான் மார்ஷல். இது வந்து தப்பு. ஜான் மார்ஷல் கிடையாது, அலெக்சாண்டர் கன்னிங்கம். கோட்டை தானிய களஞ்சியம், லோத்தல் கப்பல் கட்டும் தளம், ஹரப்ப நாகரிகம் காவிரி ஆறு. இதுவும் வந்து தப்பு. சோ ஆப்ஷன் 1 and 4 வந்து தப்பு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஷ் மிக பழமையான நாகரிகம். என்ன நாகரிகம் வந்து மிக பழமையான நாகரிகம்னா மெசபடோமியம் நாகரிகம் தான் வந்து ரொம்ப பழமையான நாகரிகம். டேஷ் என்ற நில அளவையலாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்கம். டேஷ் தானியங்களை சேகரித்து வைக்க பயன்படுத்தப்பட்டது. கிரானரிஸ் இங்கிலீஷ்ல. தமிழ்ல பாத்தீங்கன்னா தானிய களஞ்சியம். மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குகிறார்கள். மக்கள் வந்து குழுக்களா சேர்ந்து என்ன வந்து உருவாக்குவாங்கன்னா சமுதாயத்தை வந்து உருவாக்குவாங்க. இங்கிலீஷ்ல வந்து கம்யூனிட்டி. சரியா தவறா? சரியா தவறா? மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம். இது வந்து சரி. நெக்ஸ்ட், இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. இதுவும் வந்து சரி. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. இதுவும் வந்து சரி. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. இது வந்து தப்பு. சீனர்கள் கிடையாது. யாருன்னா சுமேரியர்கள். நெக்ஸ்ட் பொறுத்துக. மொஹஞ்சதாரோ அப்படின்னா இறந்தோர் மேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெங்கலம் வந்து உலோக கலவை. கோட்டை அப்படின்னா மேடான பகுதி. கர்னீலியல் அப்படின்னா சிவப்பு மணிக்கல்.